ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்க. Okay. Okay, so good evening, Manohar. Okay, so we'll start the session. Kekda, is my voice audible? Manohar, can your voice kekda? Can we start the class? Okay. நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, பரவாயில்ல. ஓகே, லெட்ஸ் see whether others are coming. இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஆனாலும் we will conduct the class. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெமரி பேஸ்ட் சியூஇடி டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2023 கொஸ்டின் பேப்பர் இது. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய மேட்ச் த ஃபாலோவிங் தான் அதிகமாக இருக்கும். எல்லாமே இருக்குதுல, மேக்ஸ் இருக்கு, ஜிடி இருக்கு, அண்ட் இங்கிலீஷ் கூட நடுவில் எங்கேயோ ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக வருது, அவ்வளோதான். பட் ஜாஸ்தி வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் வருது, அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜிடி பார்ட்டு இன்னைக்கு, தட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டு இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மேட்ச் த ஃபாலோவிங். இதில் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா 4 சிட்டிஸோட பேர் கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த சிட்டிஸோட ஒரு சாபிக், அதானது அதனோட ஆல்டர்னேட் நேம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோயம்புத்தூர் இஸ் கால்டு த மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு டைட்டில், நிக் நேம் இருக்கு. ஓகே, ஸோ ஜெய்ப்பூர், அம்ரித்சர், நாக்பூர், ஜோத்பூர், சூரத். இந்த பக்கமா ஆரஞ்ச் சிட்டி, ப்ளூ சிட்டி, கோல்டன் சிட்டி, டைமண்ட் சிட்டி, பிங்க் சிட்டி. ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகே, ஜெய்ப்பூருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படிச்சிருக்கீங்களா அது? எனி ஐடியா மனோகர், தெரியுமா அதை பத்தி? இது ஓகே, தெரியாது, ஃபைன். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னா, ஜெய்ப்பூர் இஸ் கால்டு த பிங்க் சிட்டி. சரியா, ஜெய்ப்பூரை வந்து பிங்க் சிட்டி அப்படிம்பாங்க. அம்ரித்சருக்கு வந்து கோல்டன் சிட்டி அப்படிம்பாங்க. ஸோ இது எதனால அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத சின்ன ஒரு ரீசன் கூட சொல்றேன், அப்போ உங்களுக்கு அது மெமரைஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜெய்ப்பூர்லயும் பிங்க் சிட்டி நேம் வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அந்த காலத்துல அந்த ராஜா கிங்ஸ் எல்லாம் இருந்த டைம்ல வந்து பிங்க் கலர் வால்ஸ் எல்லாமே பிங்க் கலர்ல இருந்தது சொல்லிட்டு ஒரு சொல்லி கேட்ட அறிவு. ஸோ அதனால ஹவா மஹல் அதெல்லாமே வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கிற இடங்கள் தான். ஸோ அதெல்லாமே பிங்க் கலர், பிங்கிஷ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜெய்ப்பூர் இஸ் கால்ட் பிங்க் சிட்டி. அம்ரித்சருக்கு கோல்டன் சிட்டின்னு பேரு. ஏன்னா கோல்டன் டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்ரித்சர்ல? கோல்டன் டெம்பிள், அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள் இருக்கு, ஸோ அதனால கோல்டன் சிட்டின்னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாக்பூர். நாக்பூர் வந்து ஆரஞ்ச் சிட்டி, ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அது பேரே வர ரீசன் என்னன்னா, நாக்பூர் ஆரஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, மார்க்கெட்ல எல்லாம் போனா நாக்பூர் ஆரஞ்சு சொல்லுவாங்களே. ஆரஞ்சுலயே ஒரு டைப் அது, நாக்பூர் ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, நாக்பூர் ஆரஞ்சு, அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதுல நாக்பூர்ல இருந்து நிறைய ஆரஞ்சஸ், மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு இடம் தான் நாக்பூர். ஸோ நாக்பூர் ஆரஞ்ச் இஸ் வெரி ஃபேமஸ், அதனால தான் நாக்பூர் ஆரஞ்ச் சிட்டின்னு பேர் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜோத்பூர். ஜோத்பூர் இஸ் கால்டு ப்ளூ சிட்டி. ஓகே, ஜோத்பூருக்கு வந்து ப்ளூ சிட்டின்னு பேரு. அண்ட் சூரத்துக்கு பேரு வந்து டைமண்ட் சிட்டி, டைமண்ட். ஓகே, வைரத்தோட நகர். சூரத் இஸ் கால்ட் டைமண்ட் சிட்டி. ஸோ என்னோட ஆன்சர்ஸ் ஒரு டைம் இதுல டைரக்ட் ஆன்சர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணது இருக்கு. ஸோ ஐ வில் ஷோ தட் டு யூ. ஓகே, நான் இது ரெண்டுமே இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இது இந்த ஆன்சர் ஷீட் ஸ்கிரிப்டையும் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரையும் குரூப்ல போஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ சிட்டி அண்ட் அனதர் நேம். ஓகே, ஸோ ஜெய்ப்பூருக்கு பிங்க் சிட்டி, அம்ரித்சர் கோல்டன் சிட்டி, நாக்பூர் ஆரஞ்ச் சிட்டி, ஜோத்பூர் ப்ளூ சிட்டி, அண்ட் சூரத் டைமண்ட் சிட்டி. ஓகே, ஸோ இதுல ஆப்ஷன்ஸ்ல இது நமக்கு வந்து இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி, அப்போ 1-5 நீங்க ரெண்டு ஆப்ஷன்ல வருது, 1-5 அப்புறம் சரி. அம்ரித்சர் வந்து கோல்டன் சிட்டி, அப்போ 2-3. அப்போ ஆப்ஷன் சி 1-5-2-3 3-1 கரெக்டா இருக்கா? நாக்பூர் 1 ஆரஞ்ச் சிட்டி கரெக்டா இருக்கு. 4-2 ஜோத்பூர், செகண்ட் ஒன் ப்ளூ சிட்டி கரெக்டா இருக்கு. அண்ட் 5-4 சூரத் டைமண்ட் சிட்டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? Okay, now next is match the following types of vitamins and deficiency diseases. நம்ம பாடியில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம், நிறைய டிசீசஸ் வரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு விட்டமினோட டெஃபிஷியன்சினாலையும் ஒவ்வொரு விட்டமினோட குறைவினாலையும் நமக்கு வந்து சில டிசீசஸ் அதிகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதைத்தான் வந்து இப்போ ஓகே ஐ வில் ஷேர் த ஸ்கிரீன். ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங் types of vitamins and deficiency diseases.
வந்து விட்டமின்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி இவங்க வந்து மாத்திட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ங்கிறது இந்த சைடு வரணும். டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படிங்கிறது இந்த சைடு வரணும். லெஃப்ட் சைடுல என்னப்பா புரியல? கல்விக்கு விட்டமின் சி மேம். புரியுறது இல்லையே, பிரேக் ஆகுது வாய்ஸ். என்ன சொல்றீங்க? கல்விக்கு விட்டமின் சி மேம். புரியலையேப்பா என்ன சொல்றீங்க? Can you type in the comment box? கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்களா? ஆப்ஷன் டிங்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து டெஃபிஷியன்சி டிசீசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகணும் ஹெட்டிங்ஸ். டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து இந்த சைடு வரணும், டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் ரைட் சைடில் வரணும். ஸோ என்ன சொல்றாங்க? அனீமியா, ஸ்கர்வி, நைட் பிளைண்ட்னஸ் அண்ட் ரிக்கெட்ஸ். அனீமியா வந்து B12 டெஃபிஷியன்சினால வருது. ஏயோட டெஃபிஷியன்சியும் உண்டு, ஆனால் பி தான் ஜாஸ்தி, B12 தான் ஜாஸ்தி. ஸ்கர்வி வந்து விட்டமின் சி ஓட டெஃபிஷியன்சில வருது. நைட் பிளைண்ட்னஸ் வந்து நமக்கு விட்டமின் ஏ ஓட டெஃபிஷியன்சில வருது. அண்ட் ஃபைனலி ரிக்கெட்ஸ் வந்து விட்டமின் டி ஓட வருது. ஸோ ஆப்ஷன் டி 13213442 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து which of the following is not a state? இது எது ஒரு ஸ்டேட் கிடையாது கேட்டிருக்காங்க. இதுல எது ஒரு ஸ்டேட் கிடையாது? லடாக் மேம். லடாக். லடாக் என்னது? ஸ்டேட் இல்லைன்னா அப்புறம் என்னது? சிட்டி. யூடி, யூனியன் டெரிட்டரி. வெரி குட். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் லடாக்? I will ask you the capitals. லடாக் கேபிட்டல் தெரியுமா? நோ மேம். ஓகே, லேஹ், LEH, லேஹ் அப்படிம்பாங்க. இன்னொரு இடம் இருக்கு கார்கில். ரெண்டுமே டூ கேபிட்டல்ஸ் ஆர். ஓகே, இதுல வந்து the Ladakh is not a state, it is a union territory whose capitals are Leh and Kargil. LEH, Leh and Kargil. ஓகே, அப்புறம் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல விட்டமின் ஏக்கு வந்து நம்ம நைட் பிளைண்ட்னஸ் அப்படி இது படிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஈஸி ஆர்டர் கூட இருக்கு. ABCD அப்படிங்கறத படிக்கும்போது நம்ம வந்து ஏ ஆர்டர்லயே படிக்கலாம். ஏபிசிடி ஆர்டர்ல பை ஹார்ட் பண்ணி வைங்க. விட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ் ஆர் அனீமியா. இப்போ நைட் பிளைண்ட்னஸ் ஆப்ஷன்ல இருக்கல வச்சுக்கோங்க, அனீமியா போடலாம். ஓகே, அனீமியா வந்து வாய்ப்பு கம்மி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால, ஆனா நைட் பிளைண்ட்னஸ் தான் வாய்ப்பு ஜாஸ்தி. விட்டமின் B12க்கு அனீமியா. விட்டமின் பி மட்டும் எடுத்ததுன்னா பெரிபெரி அப்படின்னு ஒரு டிஸார்டர் இருக்கு, அண்ட் பெலெக்ரா அப்படின்னு ஒரு டிஸார்டர் இருக்கு. பெலெக்ரா, பெரிபெரி அண்ட் பெலெக்ரா இருக்கு. அதுல வரக்கூடிய, அதனோட டெஃபிஷியன்சில வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து அட்டாக்சியா அப்படிம்பாங்க. அட்டாக்சியா வந்து ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர். அதாவது நடக்க முடியாம இந்த வயசானவங்களுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஃபிங்கர், விரல், கை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஒரு சிவியரான நியூராலஜிக்கல் டிஸார்டர். விட்டமின் இயோட டெஃபிஷியன்சில வரக்கூடியது. ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டின் 4 பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங். ஆத்தர் நேம் அண்ட் புக்ஸ் நேம். மகாத்மா காந்தி, பல்ராஜ் கிருஷ்ணா, இந்திரா காந்தி, Jawaharlal Nehru. And on the right side, Discovery of India, Eternal India, India's Bismarck, and the Story of My Experience, Experiments and Truth. ட்ரை பண்ணுங்க. மகாத்மா காந்தியோடது எது வரும்? எட்டர்னல் இந்தியா மேம். இல்லடா, மகாத்மா காந்திக்கு வந்து The Story of My Experiments with Truth. ஆக்சுவலி அந்த நேம் தப்பா கொடுத்துருக்காங்க. The Story of My Experiments with Truthன்னு வரும். ஓகே, The Story of My Experiments with Truth. சரி, அடுத்தது பல்ராஜ் கிருஷ்ணா. ஏதாவது தெரியறது இருக்கா? தெரியறது ஏதாவது இருக்கா? ஜவஹர்லால் நேரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. வெரி குட். ஜவஹர்லால் நேரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஓகே. பல்ராஜ் கிருஷ்ணா வந்து இந்தியாஸ் பிஸ்மார்க் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இந்தியாஸ் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி எழுதின புக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து அவர் இந்தியாவோட பிஸ்மார்க் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அண்ட் இந்திரா காந்தியோடது இட்டர்னல் இந்தியா. ஸோ இங்க ஆப்ஷன் பார்த்தா 1 4 2 3
3-2 and 4-1. Option B is the correct answer. Okay. ஸோ எட்டர்னல் இந்தியா வந்து இந்திரா காந்தியோடதும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேருவோடதும். ஓகே, பல்ராஜ் கிருஷ்ணாவோட இந்தியாஸ் பிஸ்மார்க். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் ஃபீல்ட். புரட்சி, ரெவல்யூஷன்ஸ் அண்ட் ஃபீல்டு. ஒவ்வொரு ரெவல்யூஷனும் எந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடானது? கிரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், கோல்டன் ரெவல்யூஷன். ஃபீல்ட்ஸ் வந்து மில்க் அண்ட் டைரி, அக்ரிகல்ச்சர், ஜூட், ஃபிஷ் அண்ட் அக்வா. இது ஈஸி. இது ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். 1 2 ஓகே, 2 4 ஓகே, 3 1 ஓகே, 4 3 ஓகே, வெரி குட். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் மட்டும், இந்த கோல்டன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி பற்றி காமிக்கிறது. ஹனி, தேன் இல்லையா, ஹனி அண்ட் ஹார்டிகல்ச்சர் தான் காமிக்கிறது. ஜூட் வந்து ஏதோ ஒரு இதில் தான் நான் ஜூட் பற்றி பார்த்தேன். ரெவல்யூஷன் ஆஃப் ஜூட் அப்படின்னு போட்டதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பேர்ல கோல்டன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேர்ல வருது இல்ல, ஜூட் ரெவல்யூஷன்ங்கிற பேர்ல தான் சொல்றாங்க. அதுக்கு கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன்ங்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால ஒருவேளை வந்து கோல்டனுக்கு வந்து ஹனி வரலாம், தேன் வரலாம், அதையும் கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின், அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இல்லை. ரெவல்யூஷன் அண்ட் ஃபாதர்ஸ். ஓகே, இது டைரக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன்னா, கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் எம்எஸ் சுவாமிநாதன். அவர் ரீசெண்டாக தான் அவர் வந்து இறந்து போனார். கிரீன் ரெவல்யூஷன் எம்எஸ் சுவாமிநாதன். ப்ளூ ரெவல்யூஷனுக்கு வந்து ஹீராலால் சௌத்ரி அண்ட் அருண் கிருஷ்ணன் 2 பேர். ஒயிட்டுக்கு வந்து வர்கீஸ் குரியன், டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகே, அதே மாதிரி கோல்டன் ரெவல்யூஷனுக்கு வந்து நிர்பக் துதேஜ். ஓகே, ஸோ இது கூட நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவல்யூஷன் அண்ட் ஃபீல்டு இது பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது 8th ஒன், மேட்ச் த ஃபாலோவிங் மூமெண்ட்ஸ் அண்ட் இயர்ஸ். ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சிவில் டிசொபீடியன்ஸ் அண்ட் ஹோம் ரூல். ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி பார்க்கலாம். குவிட் இந்தியா வந்து 1942ல வருது. அப்போ 1 2 இல்லடா, ஆப்ஷன் டி கிடையாது. குவிட் இந்தியா வந்து 1942. இப்போ 1 2 1 2 2 1. நான் கோஆப்ரேஷன் வந்து 1922ல. ஓகே, அதாவது குவிட் இந்தியா ஆரம்பிச்சது 1942ல. நான் கோஆப்ரேஷன் முடியறது வந்து 1922ல. 20லயே ஆரம்பிச்சாச்சு, 22ல முடியறது. சிவில் டிசொபீடியன்ஸ் வந்து 1930ல. அதாவது C4 சாரி 3 4 அண்ட் ஹோம் ரூல் வந்து 1916 4 3. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 2 2 1 3 4 அண்ட் 4 3. ஓகேயா, கிளியரா? இஸ் இட் கிளியர்? Yes? Okay. Next is, who authored the book name Why the Sky is Blue? Why the Sky is Blue? Very famous. இதுக்கு ஒரு எஃபெக்ட்னு கூட பேர். ஆப்ஷன் ஏ, எஸ். இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்கை ப்ளூவா இருக்கிறதுனால தான் வந்து சி ப்ளூவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேரு? ராமன் எஃபெக்ட். எஸ். ஸோ டாக்டர் சிவி ராமன் இஸ் த ஆத்தர். Which city in India is located at the banks of the river Yamuna? Agra, Aligarh, Delhi, all of the above. All of the above. All of the above. ஏன்னா அலிகர், ஆக்ரா, இதில் டெல்லி மூணுமே பக்கத்துல வருதுனால ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, பட் காமனான கொஸ்டின்ஸ் இது. ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் மாதிரி ஏதாவது இருக்குன்னா யூ கேன் ஸ்டடி இந்த. அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா கொஸ்டின் பேங்கோ கைடோ அப்படி ஏதாவது?
புரியல, என்னது வச்சிருக்கீங்கன்னா? வச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இஸ் மேட்ச் த ஃபாலோவிங் ரிவர்ஸ். நர்மதா, மகாநதி, கோதாவரி, காவேரி. ஈரோடு, குண்டூர், ஜபல்பூர், சம்பல்பூர். அது சபல்பூர் இல்ல, சம்பல்பூர். ஓகே. ஸோ தெரியறது முதல்ல பார்க்கலாம். காவேரி. காவேரி we know that it passes through Karnataka and Tamil Nadu. காவேரிக்கு எது வரும்? 4-1 அப்படின்னு வரும். ஈரோடு. காவேரி ஈரோடு கனெக்ட் பண்ணலாம். கோதாவரி வந்து ஆந்திர பிரதேஷ்ல கனெக்டட். அப்போ குண்டூர். குண்டூர் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு பிளேஸ். இப்போ 4-1-3-2 எந்த ஆப்ஷன்ல வருது? ஆப்ஷன் ஏ இல்ல. ஸோ ரிமைனிங் நர்மதா வந்து ஜபல்பூர் அண்ட் மகாநதி வந்து சம்பால்பூர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நர்மதா ஜபல்பூர், Mahanadi, Sambalpur, Godavari, Guntur, and Kaveri, Erode. Okay. Next is Kanha National Park is located in which state in India? Kanha National Park. தெரியுமா? கானா நேஷனல் பார்க் இல்லப்பா, மத்திய பிரதேஷ், எம்பி. ஓகே. கானா நேஷனல் பார்க் வந்து டைகர் ரிசர்வ். அது இட்ஸ் ஃபார் டைகர்ஸ். மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஹூ இஸ் த கரண்ட் சேர்பர்சன் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ? இப்ப இருக்கிற கரண்ட் சேர்பர்சன், பிரசன்ட் சேர்பர்சன் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ யாரு? எஸ் சோமநாத். ஆப்ஷன் பி எஸ் சோமநாத். ஓகே. ஐஎஸ்ஆர்ஓ ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? ISRO. Indian Research Organization. Indian Space Research Organization. Okay, Indian Space Research Organization, ISRO. Okay. So the next is, where is the headquarters of ISRO? அது தெரியுமா? ISRO எங்க இருக்கு? எங்கப்பா? ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர். பெங்களூர்ல இருக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து who was the founder of ISRO? JH Bhabha, K Ranjan, Vikram Sarabhai, Dr. APJ Abdul Kalam. அப்துல் கலாம். இல்ல, விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். ஓகே. அடுத்தது, which of the following countries were not part of the USSR? USSR அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனியன் ஆஃப் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிம்பாங்களே, USSR. சோவியட் யூனியனோட, ரஷ்யா சோவியட் யூனியன் அப்படி ரெண்டா பிரிஞ்சது இல்லையா? அதுதான் யூனியன் ஆஃப் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் அப்படிங்கிறது. அதுல வந்து பார்ட் இல்லாதது எது கேட்டிருக்காங்க. வர் நாட் பார்ட்டா இல்லாம இருந்த கண்ட்ரி வந்து ஆன்சர் இஸ் சைனா. ஏன்னா ரஷ்யா இப்பவும் பார்ட்டு தான், உஸ்பெகிஸ்தான் பார்ட்டா இருந்தது, பெலாரஸ் பார்ட்டா இருந்தது, சைனா ஆனா பார்ட் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இஸ், at which national park were cheetah brought from Africa? What is cheetah? புலி புலி சொல்லுவாங்க, சிறுத்தை சொல்லுவீங்க இல்லையா? சிறுத்தை. ஸோ at which national park was cheetah brought from Africa? ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்து சீத்தா வளர்க்கிற நேஷனல் பார்க் எது? கசிரங்கா, தம்லிபால், கன்னா, பாபா புதன் நேஷனல் பார்க். ஆப்ஷன் ஏ இஸ் ஃபார் ரைனோசரஸ். ரைனோசரஸ் ஒரு அனிமல் இருக்கு இல்லையா, அதுக்காக அது. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு இதனோட ஆன்சர் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு அது இது கொடுக்கல. அதானது சி, இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, கனா நினைச்சேன்னா, கனா நேஷனல் பார்க்கு கிடையாது, குனோ நேஷனல் பார்க் அப்படின்னு இருக்கு, குனோ. ஆனால் ஆப்ஷன்ல குனோ கிடையாது. ஸோ அதனால இது மட்டும் ஒரு டவுட்ல நிற்கிறது, குனோவா கனாவா. ஏன்னா கனா வந்து டைகருக்குன்னு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி படித்தோம். ஸோ அதனால குனோ இஸ் த ஆன்சர்.
குனோ, KUNO, குனோ நேஷனல் பார்க். ஓகே, இது வந்து ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர் டைரக்ட் வெப்சைட்லேருந்து கிடையாது. இந்த அடா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அடாலேருந்து டவுன்லோட் பண்ணது. அது ஆதித்யா அவர் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் அது மேபி அவங்களோட டைப்பிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஸ்டேட்? அகெயின் சேம் கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல எது ஒரு ஸ்டேட் கிடையாது. ஆப்ஷன் ஏ நோ, திரிபுரா ஒரு ஸ்டேட், அகர்தலா. திரிபுரா கேபிட்டல் அகர்தலா. ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஜம்மு தனியா காஷ்மீர் தனியா மாத்திட்டாங்களே. ஓகே, ஸோ திரிபுராக்கு கேபிட்டல் இருக்கு அகர்தலா, அருணாச்சல் பிரதேஷுக்கு இருக்கு இட்டாநகர், மேகாலயாக்கு இருக்கு வாட் இஸ் தட் ஷில்லாங். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஆனால் கேபிட்டல் எல்லாம் ஸ்ரீநகர் இருக்கு, பட் அது வந்து ஸ்டேட் கிடையாது, யூனியன் டெரிட்டரி. அது மாதிரி கொஞ்சம் முன்னாடி கேபிட்டல்ஸ் படித்தோம் இல்லையா இங்கே, அதில் கூட ஐ தாட் ஆஃப் டெல்லிங் ஒன் திங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்டேட்? கொஸ்டின் நம்பர் 3. நாகாலாண்ட் கேபிட்டல் என்னது? கோஹிமா. சிக்கிம் கேபிட்டல் கேங்டாக். மணிப்பூர் கேபிட்டல் இம்பால். லடாக்கோட கேபிட்டல் லே அண்ட் கார்கில். ஓகே, ஸோ கேபிட்டல், ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வருது. ஸோ இந்த செக்ஷன் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுது, அதனால இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் ஏ. இதில் வந்து ஏபிசி 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டி வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. சில வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 105 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆப்ஷன் ஏ 55. எப்படி பண்ணினீங்க? 105 50 மைனஸ் 105 50 மைனஸ் பண்ணி அப்படி அதுவா மெத்தடு? அப்படி கிடையாது மெத்தடு, அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கே. அதானது இந்த சில வந்து ஒரு பார்ட் எக்ஸ்டீரியர் மட்டும் 105 கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல சியோட இன்டீரியரை கண்டுபிடிக்கணும். இன்டீரியர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டீரியர்னா உள்பக்கமா வருது, ஆங்கிள் சியோட உள்பக்கமா வருது. எஸ், 180 மைனஸ் 105, தட் இஸ் கால்ட் லீனியர் பேர். லீனியர் பேர் படி பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் மீடியமா இல்லை தமிழா? இங்கிலீஷ் மீடியம். ஓகே, அப்போ லீனியர் பேர் படிச்சிருப்பீங்க. லீனியர் பேர்ல படிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ்டீரியர் பிளஸ் இன்டீரியர் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ 180 minus 105 75 கிடைக்கும். அண்ட் டோட்டல் ஆங்கிள் மெஷர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ 50 plus 75 பண்ணால் 125 கிடைக்கும். 180 minus 125 இஸ் 55. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல, அதனால நான் கவனிக்கல இந்த கொஸ்டின். பட் டூ யூ நோ த ஆன்சர்? வாட் இஸ் த சீரீஸ் ஆஃப் 2, 4, 6, 32 எக்ஸெட்ரா? இது ரெண்டு மட்டும் தான் நான் பார்த்தேன்னா, பட் எனக்கு இது கிடைக்கல ஆன்சர். ஓகே, we will do one thing. The max time I will ask Keshamurthy sir to discuss it. Okay, better we will do like that. Okay, so now moving down, question 24 க்கு வரேன்னா, in which state did the Sundarban National Park locate? சுந்தர்பன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு கேக்குறாங்க. தெரியாதா? எங்கப்பா? நோ எல்லா இடத்துலயுமா? அது எப்படி வரும்? சுந்தர்பன் நேஷனல் பார்க் ஆல் ஆஃப் தி அபவ்னா என்ன மீனிங்? வெஸ்ட் பெங்கால்லயும் இருக்கு, திரிபுராலையும் இருக்கு, ஒடிசாலையும் இருக்கு, அப்படி வருமா? இல்ல. ஆப்ஷன் ஏ வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் events and year. Again match the following.
சம்பாரன் சத்தியாகிரகா, அகமதாபாத் சத்தியாகிரகா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அது பார்ஷன் இல்ல, பார்ட்டிஷன். பார்ட்டிஷன்னா பிரிக்கிறது இல்லையா? பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எல்லாம் சொல்றாங்களே அது மாதிரி. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் டெல்லி தர்பார். இதனோட இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எந்த இயர் நடந்தது கேக்குறாங்க. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வரும். ஓகே, 1-3 அதானது சம்பாரன் சத்தியாகிரகா 1917, அகமதாபாத் சத்தியாகிரகா 1918, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905, டெல்லி தர்பார் 1911. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, இப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம். சம்பாரன் சத்தியாகிரகா முடிஞ்சுதான் அகமதாபாத் சத்தியாகிரகா. அப்ப 1718 பக்கத்துல வருது. மறுபடியும் 1911 வந்து பெங்கால் பார்ட்டிஷன் நடந்திருக்கு. அப்ப 11ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், 17ல சம்பாரன் சத்தியாகிரகா, 18ல அகமதாபாத் சத்தியாகிரகா. ஒரு வருஷம் டிஃபரன்ஸ்ல. டெல்லி தர்பார் வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி 1905ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 28 போறேன். 28 இந்த கொஸ்டின் வந்து you can take it as a homework. ஒரு கோட் லாங்குவேஜ் படி சர்க்கஸ் இஸ் ரிட்டன் as DKUGZY அப்படின்னா ஜோக்கர் அப்படிங்கறது எப்படி எழுத முடியும்? இது தெரியுமா பண்றதுக்கு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? ஆல்பபெட்ஸோட நம்பர் ஆர்டர் படி பண்ணணும். ஓகே, சோ சர்க்கஸ் அப்படிங்கிறது DKUGZY அப்படின்னு எழுதலாம்னா பீக்கு அடுத்து டி மேம். ஆப்ஷன் டி. ஆக்சுவலி நான் அது இன்னும் பண்ணல. ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேக் இட் அஸ். பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல மேம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ ஜோக்கர் அப்படிங்கறது எப்படி எழுதலாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஈஸி இது இல்லையா? சி சர்க்கஸ், அப்போ 4th லெட்டர் சி, டி வந்து சி வந்து 3rd லெட்டர், டி வந்து 4th லெட்டர். அப்போ 3 + 1 4. அது மாதிரி IK, அப்போ ஐ வந்து 9th லெட்டர், ABCDEFGH IJK. ஆப்ஷன் டி எஸ், KQNIW OPQ. எஸ், அதுதான் வரும் KQ. இதுல பாத்தீங்களா KQன்னு ஆரம்பிக்கிற மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க, 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 3வது லெட்டர்ல தான் நமக்கு டிசைட் பண்ண முடியும் எது அப்படிங்கிறது. அதுலயும் KQM, KQU, KQN கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த ஆங்கிள் மேட் பை both hands of the clock when the time is 4:40? 4:40 டைம்னா அந்த மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் சேர்ந்து எத்தனை டிகிரி ஆங்கிள் கிரியேட் பண்ணும்? ஒவ்வொரு 2 நம்பருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் மெஷர் எவ்வளவு? இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில், 2க்கும் 3க்கும் நடுவில், அது ஒவ்வொரு கேப்லயும் எவ்வளோ டிகிரி வருது தெரியுமா? சொல்லுங்க. 12 இல்ல, டோட்டலா 12 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, I will ask you a question. ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் மெஷர் எவ்வளவு? 360 டிகிரி. 360. அப்ப எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு கிளாக்ல? மைக் ஆன்லயே வெச்சுக்கங்க. எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 24. இல்ல நம்பர் எவ்வளவு இருக்கு கிளாக்ல? கிளாக்ல எத்தனை நம்பர் இருக்கு? எவ்வளவு நம்பர்ஸ் தெரியுது கிளாக்ல? 12. அப்ப 360 டிவைடட் பை 12 பண்ணினீங்கன்னா அந்த ஒவ்வொரு 2 நம்பருக்கும் நடுவுல எவ்வளவு டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். So 360 by 12 is 30 டிகிரி. 30 டிகிரி. எஸ், 30 டிகிரி. ஒவ்வொரு 12க்கும் 1க்கும் நடுவில் 30 டிகிரி, 1க்கும் 2க்கும் நடுவில் 30 டிகிரி, 2க்கு 3க்கு நடுவில் 30 டிகிரி. அப்படி 30 30 30 12 30 சேர்ந்து தான் 360 டிகிரி நமக்கு கிடைக்கிறது. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 4:40 அப்படிங்கும்போது வாட் வில் பி த ஆங்கிள் மெஷர் கேட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, ஸ்மால் ஹேண்டில் வந்து தட் இஸ் ஹவர் நீடில் வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். நான் 440 அப்படின்னா 4ல் இருக்காது இல்லையா, 4க்கும் 5க்கும் நடுவில் கொஞ்சம் தாண்டி இருக்கும். 40 அப்படிங்கும்போது 8ல் இருக்கும். பெரிய அந்த மினிட் நீடில் வந்து 8ல் இருக்கும். அப்போ 4.5லேருந்து 8 வரை போகணும். அப்போ 4.5லேருந்து 5.5 ஒரு 30, 5.5லேருந்து 6.5 ஒரு 30, 6.5லேருந்து 7.5 ஒரு 30, 7.5லேருந்து 8 ஒரு 15, 15 வச்சுக்கலாம். 15 இல்லைன்னா ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 30 + 30 + 30 + 10 100 டிகிரி வருதா? You are getting 100 degree. Okay, so that is the answer. 100 degree. Option D, 100 is the answer. Okay. Next paragraph. What is the angle made by both hands of the clock when the time is 8:40? 8:40. அப்போ 8ம் ஸ்மால் நீடலும் 8ல் இருக்கும், 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்கும். 40 அப்படிங்கும்போது இந்த லாங் நீடலும் 8ல் தான் இருக்கும். நான் 40ன்னா 8ல் தானே இருக்கும். அப்போ 30 டிகிரிக்கு கம்மியாக தான் வர வாய்ப்பு. கண்டிப்பாக 30 டிகிரி வராது. ஸோ யூ கேன் சூஸ் ஆப்ஷன் டி, 20 டிகிரி. கரெக்டாக 20யான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 18 எல்லாம் கூட வரலாம் சில டைம். பட் ஆப்ஷன்ஸில் மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் வந்து 20 டிகிரி. நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த ஆங்கிள் மேட் பை போத் ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் when the time is 7:42? 7:42 அப்படிங்கும்போது 7ல் ஸ்மால் நீடல், 7க்கும் 8க்கும் நடுவில் ஸ்மால் நீடல், சாரி 8ல் வந்து லாங் நீடல், 8 தாண்டி கொஞ்சம் இருக்கும் லாங் நீடல். அப்போது 7:42 அப்படிங்கும்போது 30 டிகிரிக்கு கொஞ்சம் கீழே வரும். அப்போது we can choose 25 டிகிரி. இப்போ 75, 50 கண்டிப்பாக வராது. இது எப்படி 21 வரும்னு சொல்கிறேன், சாரி 25 எப்படி வரும்னு சொல்கிறேன்னா, 7:42ன்னா 7க்கும் 8க்கும் நடுவில் தான் வந்து ஸ்மால் நீடல் இருக்கும். லாங் நீடல் வந்து 40 செகண்ட் அந்த இதில் வருது, மினிட்ல வருது. இப்போ அங்கே 2 நீடல் குட்டி குட்டியாக அந்த 2 கவுண்ட் வருது. ஓகே, அது இல்லாமல் 7க்கும் 8க்கும் நடுவுலையும் வருது சின்ன நீடல். அப்போ அதை டோட்டல் சேர்த்து கவுண்ட் பண்ணால் 26, 27 அப்படி வரும் ஆங்கிள். ஆனால் 25 தான் இங்கே நியரஸ்ட், அதனால 25 எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கூட இருக்கு. What is the angle made by both hands of the clock when the time is 10:40? 10:40. இதை ட்ரை பண்ணி பாருங்க. Yes, Manohar, are you getting it? Option D, you mean 70, yeah? 75, okay. I was thinking it's 75. ஏன்னா 10:40 அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க, 10:45னா 75 டிகிரி வரும். எஸ், ஆப்ஷன் டி, 70 டிகிரி இஸ் த ஆன்சர். 70 டிகிரி வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து select the option that is related to the third letter cluster in the same way as the second letter cluster is related to the first letter cluster. Okay, அப்போ இதில் இருந்து அதே மாதிரி ரெஸ்ட் அப்படிங்கிறது SCTR அப்படின்னா பெஸ்ட் அப்படிங்கிறது என்னவா ஆகும்? ஆப்ஷன் ஆப்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க, ஆர் வந்து பியா மாறுது, சாரி RS, அப்போ 1 டிஃபரன்ஸ், அப்போ B+1 C. ஓகே, அதே மாதிரி E-2 C, அப்போ அதே மாதிரி E-2 C, CC வரும்.
எஸ் வந்து டீயா மாறிடுச்சு, PQRST. இப்போ S plus 1 T, அதே மாதிரி S plus 1 T, CCT, and fourth one T, PQRST, T minus 2 R, அதே மாதிரி T minus 2 R. So option C, CCTR is the right answer. Okay. Next, which letter will come last if arranged according to dictionary? டிக்ஷனரி படி இதை அரேஞ்ச் பண்ணினா எந்த வேர்டு, லெட்டர்ல எந்த வேர்டு வந்து லாஸ்ட்ல வரும் கேக்குறாங்க. ரன்னிங், ரோஸ்டிங், ரெஸ்டிங், ரஸ்ட். ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி, ரஸ்ட் இஸ் த ஆன்சர். வெரி குட். ஏன்னா அதுதான் வந்து ஆர் முடிஞ்சு யூ வருது. RU ஆனா ரன்னிங்லயும் இருக்கு, பட் ரன்னிங்ல RUN வருது, இதுல RUS வருது. So this will be the last one. Which will be the first word according to the dictionary? First வருதுனா எது வரும்? சி. ஆப்ஷன் சி, resting. Okay. அடுத்தது second is related to minute. அப்படின்னா in the same way day is related to dash. வீக் மேம். வீக். வெரி குட். ஏன்னா செகண்டுகள் சேர்ந்து மினிட் ஆகிறது, டேஸ் சேர்ந்து அதே மாதிரி வீக் ஆகுறது. வெரி குட். அடுத்தது வந்து மிரர் இமேஜ். ஓகே, செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் வந்து எஸ் டவுன். என்னப்பா? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டஸ்க் அண்ட் டவுன்? டான், DAWN. ஓகே, டான்னா மார்னிங், ஏர்லி மார்னிங், டான். வெடியறது சொல்லுவாங்க இல்லையா, விடியறது, தட் இஸ் கால்ட் டான். டஸ்க் அப்படின்னா வந்து சன் செட் ஆகிற அந்த டைமை தான் டஸ்க் அப்படிம்பாங்க. டான் ஆப்போசிட் டஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிரர் இமேஜ். ஓகே, இது வந்து எனக்கு இதுவும் கொஞ்சம் தெரியாது, ஸோ இந்த செக்ஷன் நான் ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 37 வந்து ஆக்சுவலி ஈஸி. ஓகே, இது மேக்ஸ் தான், பட் இட்ஸ் வெரி ஈஸி. இஃப் இன்டூ மீன்ஸ் மைனஸ், divided by means plus, plus means into, and minus means divided by, then what will be the value of the following expression கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணும், முதல்ல இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம பேப்பரில் எழுதி எடுத்துக்கிறது. 16 divided by 32 minus 4 into 2 plus 1, இதை அப்படியே எழுதிக்கிறது. இப்போ இங்க if you are having pen and paper இப்பவே பண்ணி பாருங்க. இதை அப்படியே எழுதுறது, அப்புறம் இந்த ஒவ்வொரு சைனையும் மாத்துறது. இங்க கொடுத்துருக்காங்க மைனஸ், சாரி டிவிஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் மீன்ஸ் பிளஸ். ஓகே, இப்போ டிவிஷன் மீன்ஸ் பிளஸ்ன்னா 16 பிளஸ் 32 அப்படின்னு மாத்திக்கிறது. அப்புறம் மைனஸ் 4ன்னு இருக்கு, மைனஸ்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, டிவிஷன். அப்போ டிவைடட் பை 4. இன்டூ மீன்ஸ் மைனஸ், அப்போ இன்டூ 2 மைனஸ் 2ன்னு மாத்துறது. பிளஸ் 1ன்னு இருக்கு, பிளஸ்க்கு மீனிங் இன்டூ, அங்க இன்டூ 1 மாத்துறது. அப்ப நமக்கு எப்படி வரும், 16 பிளஸ் 32 22 மேம். 22. வெரி குட். ஆப்ஷன் சி 22 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து we have to find out the, இது வந்து ரீசனிங்ல வரும். ஓகே, all cats are birds. All cats are birds. Some tigers are cats. All bees are tigers. I repeat, all cats are birds. Some tigers are cats. All bees are tigers. So இதில் எது கன்க்ளூஷன் என்ன வரும், all bees are birds அப்படின்னு வருமா, some bees are birdsன்னு வருமா, some birds are tigers-னு வருமா, all tigers are birds-னு வருமா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆல் பீஸ் ஆர் டைகர்ஸ். ஓகே, அது கண்டிப்பாக வராது. சாரி, ஆல் கேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஓகே, அது வந்து இவங்க சொல்கிறாங்க எல்லா கேட்ஸும் பேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க.
சில டைகர்ஸ் வந்து கேட்ஸ் அப்படிங்கிறாங்க. சில டைகர்ஸ் கேட்ஸ், எல்லா கேட்ஸும் ஆனா பேர்ட்ஸ். ஆல் பீஸ் ஆர் டைகர்ஸ், எல்லா பீஸும் டைகர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுல சில டைகர், அப்போ கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லா பீஸும் டைகர்ஸ், சில பீஸ் வந்து கேட்ஸ். ஐம் சாரி, எல்லா பீஸும் டைகர்ஸ், சில டைகர்ஸ் வந்து கேட்ஸ், எல்லா கேட்ஸுமே பேர்ட்ஸ். ஸோ பீஸ், அப்புறம் டைகர்ஸ், அப்புறம் கேட்ஸ், அப்புறம் பேர்ட்ஸ், அப்படி போறது ஆர்டர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? ஆல் பீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சம் பீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. சம் பேர்ட்ஸ் ஆர் டைகர்ஸ்னு சொல்ல முடியுமா? Yes, ma'am. அது முடியும். சம் பேர்ட்ஸ் ஆர் டைகர்ஸ், ஏன்னா சம் டைகர்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படிங்கிறாங்க, ஆல் கேட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப சம் பேர்ட்ஸ் ஆர் டைகர்ஸ் அது சொல்ல முடியும். ஆல் டைகர்ஸ் ஆர் பேர்ட்ஸ்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். ஆப்ஷன் சி, ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். இதுல சம் பீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. ஆனா இல்ல, ஆல் பீஸ் ஆர் டைகர்ஸ், சம் டைகர்ஸ் ஆர் கேட்ஸ், all kites, option 3 only will be following. Okay, next is select the option in which the words share the same relationship as that shared by the given pair of words. Purification அப்படிங்கிறது ஃபில்டர் பண்ற வேலை. பியூரிஃபிகேஷன் பண்றது ஃபில்டர். ஸோ அதே மாதிரி ரிலேட்டடா வருது எது? டிக்கிங் ஸ்பேடா, செல்லிங் கார் அதுவா, கலரிங் ஹவுஸா, வாக்கிங் எக்ஸசைஸா? ஃபில்டர் பண்ற வேலை பியூரிஃபிகேஷன். எக்ஸசைஸ் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்பேடு டிக்கிங், அதுதான் வரும். ஓகே, ஸ்பேட்னா வந்து இந்த குழிக்கிறதுக்கு, மண் ரோடெல்லாம் குழிக்க, மண்ணெல்லாம் குழிக்கிறதுக்கு யூஸ் பண்றது வந்து ஸ்பேட். ஒரு இட்ஸ் a ஷார்ப் டூல். ஓகே, ஸோ ஸ்பேட் இஸ் யூஸ்டு ஃபார் டிக்கிங். ஸ்பேட்னா என்ன தெரியும் இல்லையா? இதுதான் ஸ்பேட். ஓகே. Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் 41, the reasoning question now. All plants are herbs. Some herbs are trees. All trees are shrubs. All plants are herbs. Some herbs, herbs na சின்ன சின்ன செடிகள். Okay, shrubs na முள் இருக்கிற செடிகள். All plants are herbs. Some herbs are trees. All trees are shrubs. ஸோ இது வந்து வென் டயக்ராம் மாதிரி போட்டா வரும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து கன்க்ளூஷன் என்ன வரும்? சம் shrubs are plants, some shrubs are herbs, some trees are plants. Yeah, ma'am. Conclusion 1 and 3. Some shrubs are plants and some trees are plants because all plants are herbs அப்படிங்கிறாங்க. ஓகே, எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ஹெர்ப்ஸ். சில ஹெர்ப்ஸ் வந்து ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து பிளான்ட்ஸா தான் இருக்கும். அண்ட் ஆல் ட்ரீஸ் ஆர் shrubs அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா shrubஸுமே வந்து ட்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. Some shrubs are herbs அப்படிங்கிறாங்க. Some shrubs are herbs, some trees are plants. Anyways, நான் அந்த question பார்த்துட்டு I will tell you. Okay, are you sure with the answer? Actually, I have to check this. Okay, நான் check பண்ணிட்டு I will let you know in the group. Okay. So next is rotation, sorry, இது figure analog reasoningல வருது. Again, இது வந்து conclusion அந்த part தான். Just a minute. Okay. In each question, some statements are followed by some conclusions.
You have to take the given statements to be true, even if they seem to be at variance with commonly known facts, and then decide which of the given conclusions logically follows. So, some doctors are professors, some professors are authors, some doctors are professors, some professors are authors, all authors are teachers, no doctor is singer. So, இதுல எந்த conclusion வரும்? Some professors are singers, some doctors are not professors, some singers are not professors. Okay, மூணு இருக்கு. Only conclusion 2 follows. Some doctors are not professors. அது மட்டும்தான் வரும். ஓகே, அடுத்தது actually some singers are not professors 2 and 3 அதுவும் வருமே. Some all authors are teachers, no doctor is singer. Okay, அப்ப some doctors are not professors அதுவும் வரும். Some singers are not professors அதுவும் வரும். Okay, the option both conclusion 2 and 3 follows. So option C. Okay, next is all Sundays are Monday, some Tuesdays are Sundays, no Monday is Saturday. All Sundays are Mondays, some Tuesdays are Sundays, no Monday is Saturday. இதுவும் எனக்கு பார்க்கணும், நான் பார்க்கல இன்னும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வருது. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட்னு இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்மாலஸ்டா அப்படிங்கிறது டிவைட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிவைட் பண்ணியே பாருங்க. பிகாஸ் நம்ம வந்து கண்ணால பார்க்கும்போது நமக்கு தோணும், ஓ 3/4 சின்னது, இல்லைன்னா 9/11 சின்னதுன்னு. டிவைட் பண்ணியே பார்த்து அதுல டெசிமலோட வர ஆன்சர்ஸ் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 47ல. ஸோ டோட்டல் 50 கொஸ்டின்ஸ். ஓகே, இல்லை 50 இல்லை. ஓகே, இப்போ 55லேருந்து லாஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாம். இன் விச் இயர் டிட் யூஜிசி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? யூஜிசி, யூனிவர்சிட்டி. யூஜிசி, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஜிசி? யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? (56, 58, 62, 53? 1953 ma'am. 53. 1953ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகே, வாட்டர் மெட்ரோ இஸ் inaugurated in which state? வாட்டர் மெட்ரோ. West Bengal. West Bengal. Yes, water metro was inaugurated in first inaugurate பண்ணது இங்க வெஸ்ட் பெங்கால். ஓகே, வாட்டர் மெட்ரோ லான்ச். ஓகே, இது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற இடங்கள்ல எல்லாம் அது வந்தது இல்லை. பட் ஆனால் வாட்டர் மெட்ரோ இஸ் இனாகிரேட்டட்ல வந்து கேரளா கொடுத்துருக்காங்களே. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு செக் இட். வாட்டர் மெட்ரோ லான்ச் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம். இருங்க ஒரே நிமிஷம். For first time, answer is Kerala தம்பி. ஓகே, ஒரு டவுட் வந்தது எனக்கும். வாட்டர் மெட்ரோ கேரளால February 2021ல தான் இனாகிரேட் பண்ணது. ஓகே, ஆப்ஷன் ஏ கேரளா. நெக்ஸ்ட் இஸ் நீரஜ் சோப்ரா ஒன் கோல்டு மெடல் இன் விச் கேம் ரீசன்ட்லி? இது வந்து 2023 கொஸ்டின் பேப்பர். அப்போ கேட்டிருக்காங்க எந்த கேம்ல ரீசெண்டா ஹி ஒன் அ கோல்டு மெடல்? டைமண்ட் லீக்லயா, ஏஷியன் கேம்ஸா, ஐசிசி ட்ராஃபியா, நன் ஆஃப் தி அபவா? ஏஷியன் கேம்ஸ். ஓகே, கோல்டு மெடல் 2023ல கிடைச்சிருக்கு இருக்கு.
Asian Games 2023. Okay, Neeraj got a gold medal for a massive throw of 88.88 meter. Okay. அடுத்தது, who is the first Indian to win gold medal in Olympic? Who is the first Indian to win gold medal in Olympics? Option A. Option A, no. Option C, Abhinav Bindra. Abhinav Bindra இல்ல கொடுத்திருக்காங்க. First Indian to win gold medal in Olympics. Abhinav Bindra is the first Indian to win an individual gold medal in Olympics, winning in the 10-meter air rifle event at the 2018 Beijing Olympics. சைனால நடந்த 2018 ஒலிம்பிக்ஸ்ல. காமன்வெல்த்லயும் இவருக்கு நிறைய வந்து 7 மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. ஏஷியன் கேம்ஸ்ல 3 மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அபினவ் பிந்த்ரா. ஓகே. Now the last question. What is the full form of Niti Aayog? Last till the 59th question. Option A, ma'am. Niti Aayog full form பார்க்கலாம். National C, ma'am. Institution for Transforming India. Option C. National Institute for Transforming India is the right answer. Okay, option C. First எது சொன்னீங்க? A யா? Yes, ma'am. Okay. Institute for Transforming India. Indian இல்ல India. Okay. Next is rhino is natural habitat in which national park in India? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். Kaziranga. Kaziranga National Park. Very good. A. Option A. Okay. So is the natural habitat in Kaziranga National Park. அங்க வந்து ஒரு கொம்பு இருக்கிற rhinoceros வந்து ரொம்ப ஃபேமஸ். Okay. So next இதுல வந்து we will on Friday we will continue general paper itself. நமக்கு இன்னும் 3 question paper complete பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கிலீஷ் வேற பார்க்கலாம் நமக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ஜென்ரல் டெஸ்ட்ல மெயினா தம்பி கேபிட்டல்ஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு 28 ஸ்டேட்ஸோடும் கேபிட்டல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா உங்ககிட்ட ஒரு ஓரலா கேட்குறேன். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் கேரளா? தெரிஞ்சிருக்கணும், எஸ்பெஷலி சவுத். ஆப்ஷன் ஓகே. எர்ணாகுளம், ட்ரிவாண்ட்ரம், கொச்சி, பாலக்காடு. நோ, ட்ரிவாண்ட்ரம். திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பேரு ட்ரிவாண்ட்ரம், திருவனந்தபுரம். ஓகே. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு? சென்னை. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்? ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் எது? ஆக்சுவலி முன்னாடி இருந்த கேபிட்டல் இல்ல, ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து ஹைதராபாத்னு இருந்தது. ஏய், தெலுங்கானா வேற ஸ்டேட்டுப்பா. தெலுங்கானாவா பிரிச்சுட்டாங்க இல்லையா, ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டா பிரிச்சாங்க. தெலுங்கானாக்கு வந்து ஹைதராபாத் அப்படிம்பாங்க இல்லையா. capital of Karnataka? கர்நாடகாக்கு எது வரும்? எலக்ட்ரானிக் சிட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய சிட்டி எது? ஐடி சிட்டி. பில ஸ்டார்ட் ஆகும். மும்பை மேம். மும்பையா? கர்நாடகா மும்பை இல்லையா? என்ன தம்பி, பெங்களூர். ஓகே. மகாராஷ்டிரா கேபிட்டல், லாஸ்ட் ஒன். மகாராஷ்டிரா இப்ப சொன்னீங்களே அது. மும்பை. ஓகே. அண்ட் லாஸ்ட் क्वेश्चन, கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்? கொல்கத்தா. ஓகே. ஸோ கண்ட்ரி, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. So thank you. See you on Friday. Okay. Thank you.